சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவில் இணைந்த விஷயத்தை விட மாமியார் சபதம் மண்ணோடு மண்ணாக மடிந்து போனதுதான் ஆக பெரும் சோகமே. நான் எங்க மாமியாருக்கு கீழே ஒரு அடிபட்டு போச்சு, அவங்கள பார்க்க போனேன். என்ன அடிபட்டுச்சுன்னு போய் பார்க்க போனேன். ஐயா, நான் உங்களை எப்ப முதலமைச்சரா பார்ப்பேன்னு கேட்கிறேன். முதல் கேள்வி 85 வயதாகிவிட்டது அவர்களுக்கு. வருகிற மக்களவை தேர்தலில் தனது தலைமையிலான சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் என அறிவித்து 5 நாள் கூட ஆகாத நிலையில் போர்த்திட்டு படுத்தால் என்ன, படுத்துட்டு போர்த்தினால் என்ன என்பது போல மொத்தமாக கட்சியவே கலைத்துவிட்டு பாஜகவில் சாஷ்டாங்கமாக ஐக்கியமாகி இருக்கிறார் நம்ம நாட்டாமை. 1996ஆம் ஆண்டு திமுகவில் சேர்ந்து தனது அரசியல் பயணத்திற்கு அடித்தளம் போட்ட சரத்குமார் முதலில் போட்டியிட்ட தேர்தலிலேயே தோல்வியை தழுவினார். அதற்கு பிறகு திமுகவில் ராஜ்யசபா எம்பி பதவி சுகத்தை அனுபவித்தார். ஆனால் 2006ஆம் ஆண்டு திடீரென அதிமுகவுக்கு தாவிய சரத்குமார் ஒரே வருடத்தில் அந்த கட்சியிலிருந்து விலகி மனைவி ராதிகாவுடன் சேர்ந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி என புதிய கட்சியை உருவாக்கினார். கட்சி தொடங்கி அடுத்த 2 ஆண்டுகளிலேயே மக்களவை தேர்தல் வர அந்த தேர்தலில் சரத்குமார் கட்சி அனைத்து இடங்களிலும் டெபாசிட் இழந்தது. மீண்டும் அதிமுக கூட்டணிக்கே சென்றார். 2011 தேர்தலில் அதிமுகவுடன் கைகோர்த்து தென்காசி தொகுதி எம்எல்ஏவாக சட்டமன்றத்திற்குள்ளும் நுழைந்தார் சரத்குமார். ஆனால் அடுத்த தேர்தலில் தலைகீழாக படுதோல்வியை தழுவினார் சரத்குமார். இதற்கு பிறகு உட்கட்சி பூசலால் சமத்துவ மக்கள் கட்சியே சந்தி சிரிக்கும் நிலைதான் ஏற்பட்டது. சரத்குமாருடன் இருந்தவர்களும் ஆளுக்கொரு பக்கம் ஒண்டிக் கொண்டனர். போக போக கோஷம் போட கூட ஆளில்லாத பரிதாப நிலைக்கு அந்த கட்சி தள்ளப்பட்டது. அந்த வகையில் கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த சரத்குமாருக்கு போட்டியிட சீட்டு கூட கிடைக்காமல் போனது. இந்த கோபத்தில் தனித்து போட்டி என அறிவித்த சரத்குமார் அடுத்த மாதமே அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் என கிளம்பி வண்டியை ஓட்டினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இணைந்து சந்தித்தார். இந்த தேர்தலில் சரத்குமாருக்கு 40 இடங்கள் ஒதுக்கிய நிலையில் 37 தொகுதிக்கு பொறுக்கி எடுத்து ஆட்களை நிறுத்திய சரத்குமார் எஞ்சிய தொகுதிக்கு நிறுத்த ஆட்கள் இல்லாததால் மீண்டும் தொகுதிகளை கமலிடமே திருப்பி கொடுத்த காமெடி கதையும் அரங்கேறியது. இப்படி சரத்குமாரின் அரசியல் வரலாறு பெரும்பாலும் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டேதான் இருந்தது. எந்த தேர்தலையும் சமத்துவ மக்கள் கட்சி தனியாக சந்தித்தது இல்லை. சினிமா பாடல் ஷூட்டிங்கில் ஆடைகளை மாற்றுவது போல அணிகளையும் மாற்றிக்கொண்டே வந்தார் சரத்குமார். நாட்டாம பாதம் பட்டால் வெள்ளாமை விளையும்னு சினிமாவில் இருந்தது நிஜத்தில் பலிக்காமல் போனது. தேர்தல் சீசனுக்கு மட்டும்தான் சரத்குமாரின் சத்தம் கேட்கும். மற்ற நேரமெல்லாம் சினிமா ஷூட்டிங், ரம்மி விளம்பரம் என அந்த பக்கமும் நல்ல லாபம் பார்த்து வந்தார். 3 மாதத்திற்கு முன்பு திடீரென தனது கட்சி பொதுக்கூட்டத்தை கூட்டி தன்னை முதலமைச்சராக்கி பார்க்க வேண்டும் என தனது மாமியார் ஆசைப்படுவதாக கூறினார். அப்படி இருக்கையில் கட்சியவே கலைத்து சரத்குமார் எடுத்த புதிய முடிவு மாமியார் கண்ட கனவை காணல் நீராக்கி விட்டதே என்பதுதான் அனைவரின் தீராத ஆதங்கமே. வழக்கமாக சினிமா பட வசனம் போல செய்தியாளர் சந்திப்பில் சீரும் சரத்குமார் பாஜகவில் இணைந்த பிறகு பவ்யமாக பேசினார். என்னமோ தேவாலய பிரார்த்தனை போல மூச்சு விடாமல் பேசியதோடு நள்ளிரவில் சிந்தையில் உதித்த உன்னதமான யோசனைதான் பாஜகவில் இணைவது என பேசினார். மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. இருக்கிற 4-5 பேருக்கு இதுவே அதிகம் என நினைத்தாரோ என்னவோ. சுமார் 20 வருடமாக கட்சி நடத்தி தேர்தல் அரசியலை சந்தித்து வரும் சரத்குமார் தனது கட்சி இணைப்பு விழாவை கூட சாதாரண மீட்டிங்காகவே நடத்தியிருந்தார். சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவில் ஐக்கியமானது அங்கிருந்த 4-5 ஆதரவாளர்கள் மத்தியிலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தவே சரத்குமாரை நோக்கி ஆபாச வார்த்தைகளை அள்ளி வீசி கொதித்தழ வைத்துள்ளது. பெண்கள் சிலர் கண்ணீர் வடிக்க செய்தனர். சரத்குமாரின் அரசியல் பயணத்தில் எப்போதுமே ராதிகாவும் கூடவே இருப்பார். பிரஸ் மீட்டில் பேசும்போது கூட தனது மனைவி முழு ஆதரவு கொடுத்ததாக
சரத்குமார் பேசினாலும் கூட்ட அரங்கில் ராதிகா ஆப்சென்ட் ஆனது ஏனோ என்ற கேள்வியை தான் எழுப்பியது. அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட கமல், சரத் என இருவருமே ஆளுக்கொரு கூட்டணியை பார்த்து ஓடிவிட்டனர். திமுக கூட்டணியில் கமலுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்க போகும் நிலையில் ஏற்கனவே எதிர்காலம் இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருந்த சரத்குமாருக்கும் வருகிற தேர்தலில் பாஜகவில் எம்பி சீட் கொடுக்கப்படலாம் எனவும் பேசிக் கொள்ளப்படுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்திற்கு செல்லும் ஆசையில் இருக்கும் சின்ராசை இனிமேல் கையிலேயே பிடிக்க முடியாதுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.